அவர்கள் பின்னால போய் நாமெல்லாம் இன்றைக்கு கண்ணாமூச்சி புத்தி விளையாடுவது போன்று அவருடைய பின்னால போய் கண்ணை பொத்தி கொண்டார். உடனே இந்த வாசனையை நுகர்ந்து விட்டு அந்த கிராமவாசி சொன்னாரா, யார் ரசூலல்லாஹ் நீங்க தானே இது? உடனே அவர் கேட்டார், என்ன எப்படி நீ அடையாளம் கண்டுபிடிச்ச என்று கேட்கும் பொழுது அந்த கிராமவாசி சொல்கிறார், உங்களை தெரியாமல் இருக்குமோ அந்த கஸ்தூருடைய அந்த வாடனை உங்களுடைய அந்த மேலிருந்து வருகிறது யார் ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பாவப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் பெரிய பணக்காரர் என்று பார்க்காமல் பாவப்பட்டவர் ஜாதி விதம் என்று பார்க்காமல் பாவப்பட்டவரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்ப்போம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே படுத்திருக்கிறார்கள், பாயில் படுத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் சொகுசான பெட்டில் எல்லாம் படுத்திருக்கிறார்கள், நீங்க எல்லாம் இவ்வளவு பெரிய தர்ஜாவில் இருந்து நீங்க பாயில படுக்கலாமா என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் அவரும் ஒன்றா என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இப்படியெல்லாம் எவ்வளவோ சம்பவங்கள் எவ்வளவோ வரலாறுகள் இருக்கிறது. சரி, எதற்காக இந்த ஒரு நாளை மற்றும் காலையிலிருந்து மாலை வரை ரசூலுல்லாஹ்வுடைய நினைவை வைத்துக் கொண்டு நாடி போய்கொண்டு பாட்டெல்லாம் வைத்து அவரை பற்றி மதிப்பு பாடி அவரை பற்றி நிறைய பயான்களை பேசிக்கொண்டு எதற்காக இவ்வளவு புகழ்கிறோம் என்று சொன்னால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் யாரும் வரமாட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் வருவார்கள். நமக்கு சிபாரிசு செய்வார்கள், எல்லாரும் தோற்று விடுவார்கள். நம்முடைய தாய் தந்தையர்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்க மாட்டார்கள், யாரும் இருக்க மாட்டார்கள். நமக்கு சிபாரிசிற்காக சொர்க்கம் கிடைப்பதற்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் வர முடியும். ஒரு மனிதர் அவர் மாயிஷா வன்சபையில் எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கும் பொழுது அவர் ஆதம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவரை கூப்பிடுகிறார். ஆதம் நபியை கூப்பிடும் பொழுது ஆதம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்களா, நானே ஏதோ தெரியாம ஒரு ஆப்பிள சாப்பிட்டேன், அதுவே அல்லாஹ் தஆலா என்னை நீ மன்னிக்கல, அதுவே என்ன செய்யறது தெரியாம நான் கூச்சப்பட்டு இருக்கிறேன், என்ன போய் கூப்பிடுறியாப்பா என்று ஆதம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்வார்களாம். சரி, வேற யாராவது கூப்பிடலாம், இப்ராஹிம் நபியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபியை கூப்பிடும் பொழுது இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்வார்களாம், நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு தன்னுடைய வாளை பெரிய சிலையினுடைய மேல் வைத்து விடுவார் இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம். ஊர் மக்கள் எல்லாம் வந்து கேட்பார்களாம், இந்த சிலையெல்லாம் யாரு வெட்டினது என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் நபி சொல்வார்களாம், அதான் அங்க பெரிய சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலையை தான் இதெல்லாம் வெட்டுச்சு அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு பொய்யான ஒரு விஷயம் இல்லையா? இந்த பொய்யை சொன்னதுக்கு நானே அல்லாஹ்விடத்தில் எப்படி மூஞ்சி காட்டுவேன் என்று தெரியாமல் இருக்கிறேன், என்ன போய் நீ கூப்பிடுறியா